friends, welcome back to my channel Bish and me. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு ஃபேஷியல் பத்தி சொல்லிருக்கேன். இந்த ஃபேஷியல் வந்து நம்ம வீக்லி twice or 3 times வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கும். ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா ரொம்ப மேக்கப் போடணும் தேவையில்லை. சும்மா லைட்டாக நம்ம வந்து க்ரீமும் பவுடரும் போட்டால் மட்டும் போதும். இந்த மேக்கப் வந்து நான் இப்போ ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் தான் செஞ்சுருக்கேன். இதில் நான் ஜஸ்ட் ஒரு க்ரீமும் ஒரு பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது. இந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன ஃபேஷியலை வந்து வீக்லி 3 times ஃபாலோ பண்ணலாம். இது வந்து போத் மென் அண்ட் விமன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் மென் வந்து இதில் நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டர்மரிக் பவுடரை வந்து ஆட் பண்ணாமல் மென் வந்து ரிமைனிங் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் வந்து கொஞ்சம் லிப் வந்து சிங்க் ஆகாமல் இருக்கும். ஐ எம் சாரி ஃபார் தட். ஃபேஷியல் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு. 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமன் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வாட்டர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் கர்டும் அந்த லெமனோட ஜூஸ் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான், தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வேணும்னா அந்த கர்டோட தண்ணி இருக்கும்ல, அதை கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டரை விட கர்டோட வாட்டர் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஃபேஸ் பேக் வந்து ரெடியாக இருக்குது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு கிளென்சிங் ஜெல்லும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து இந்த ஐஸ் கியூப்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபேஸில் எல்லா சைடுமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஃபேஸில் வந்து 8 மாதிரி இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு அப்போ தான் போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அவ்வளோதான், இப்போ வந்து ஒரு 5 minutes இதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஷியல் பேக்கை ஒரு காட்டன் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம 2 கையை யூஸ் பண்ணி இந்த 2 விரலை மட்டும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 8 மாதிரி இப்படி பண்ணலாம் கிளாக் வைஸில்.
ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே பண்ணணும். ஒரு 5 to 6 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த ஒரு விரலை மட்டும் யூஸ் பண்ணி இங்கே லிப் கிட்ட இப்போ மறுபடியும் அதே 2 விரல் யூஸ் பண்ணி நெத்தியில ஸ்லோவாக பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸ் இப்போ நம்ம கண்ணில் பண்ணணும். ஒரு விரல் யூஸ் பண்ணி அதே மாதிரி லிப்ஸில் பண்ண மாதிரியே கண்ணில் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த கன்னத்தில் இந்த 2 விரல் யூஸ் பண்ணி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். நோஸ் கிட்டேயும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ கழுத்தில் 2 விரல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேல் பக்கமாக பண்ணுங்க. அதே மாதிரி கீழ் சைடாக பண்ணுங்க, ஆப்போசிட் சைடில். அவ்வளோதான். இப்போ மசாஜ் பண்ணியாச்சு. ரிலாக்ஸ்டாக ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உட்காரலாம். இப்போ இது வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ரொம்ப வந்து ட்ரை இது வெட்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வரைக்கும் இது வந்து காஞ்சா போதும். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் லெமன் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சுகர் வந்து ஸ்க்ரப்பராக ஆக்ட் ஆகும். அப்புறம் லெமனும் சால்ட்டும் வந்து ஸ்கின்ல இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துரும். அப்புறம் ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் பிளாக் ஹெட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே போயிடும். இது வந்து வீக்லி 2 times or 3 times வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்கின் வந்து இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கரெக்டான டைமிங். இப்போ இந்த இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கையை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான டைமிங். இப்போ வந்து நம்ம போய் ஃபேஸை வந்து நார்மல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா, வாஷ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. மசாஜ் பண்ண மாதிரியே இந்த மாதிரி லைட்டாக ரப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு சும்மா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான், தொடச்சாச்சு. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபேஷியல் முடிஞ்சாச்சு, மேக்கப்பும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.